Hello family, good morning. Welcome to Abhirajesh Lifestyle. So இன்னைக்கு நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம சம்மர் வெயிட் லாஸ் டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டே ஃபுல்லா நம்ம என்னென்ன டயட்டுக்கு என்னென்ன சாப்பிட போறோன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் நம்ம இன்னைக்கு பண்ண போற ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங் வார்ம் அப் மட்டும் தான் பண்ண போறோம். அது என்ன பண்ண போறோம், என்ன சாப்பிட போறோம்னு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் ரெகுலராக பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம வெயிட் என்னன்னு செக் பண்ணுவோம். ஹாய், ஹலோ ஃபேமிலி. இன்னைக்கு மார்னிங் எழுந்தோடனே நம்ம ஹாட் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு குடிக்கிறதா நம்ம ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணும். குடிச்சு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் அவுட் ஆகட்டும், வார்ம் அப்பாக இருக்கட்டும், வாக்கிங் ஆகட்டும், அது வேணாலும் சரி, நம்ம இந்த வார்ம் ட்ரிங்கை குடிச்சிட்டு தான். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம 100 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதியிலே ட்ராப் பண்ணிட்டாங்க. இதில் பேர் ரொம்ப நாள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எங்களால் முடிக்க முடியல அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம 21 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வார்ம் அப்பு, ஸோ அப்புறமா வாக்கிங் ப்ளஸ் லாஸ்ட்டை நம்ம கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். முதல்ல நம்ம வார்ம் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் எதுக்காக நம்ம பண்ணுறோம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம நல்லா தூங்கி ஏந்திருக்கும் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் ரொம்ப டைட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்த உடனே நம்ம ஏதாவது நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மசில்ஸ் இன்ஜுரி ஆகும். ஸோ நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச்சஸ் இந்த மாதிரி வார்ம் அப் நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலாம் கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் மட்டும் ஆகாது, நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா வார்ம் ஆகும்போது நம்ம அடுத்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம வார்ம் அப் பண்ணுறோம். ஸோ வார்ம் அப் பண்ணுறதுல முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஹெட்ல இருந்து நம்ம டோ வரைக்கும் பண்ணணும். ஸோ நம்ம அந்த சீக்வன்ஸை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம இடையில நம்ம ஷோல்டர்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம ஏதாவது ஒரு இதில் மிஸ் பண்ணிடுவோம். ஸோ எப்பவுமே இந்த வார்ம் அப் இப்போ தலையில இருந்து நம்ம கால் வரைக்கும் நம்ம கரெக்டாக அந்த வார்ம் அப் ரொட்டீன் கரெக்டாக பண்ணணும். ஸோ நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க பார்க்கணும். நம்ம பண்ற வார்ம் அப்பா இருக்கட்டும், எக்ஸசைஸா இருக்கட்டும், ஸ்ட்ரெச்சஸாக கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸாக இருக்கட்டும், டயட்டாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணாதான் நம்ம 21 days வெயிட் டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரிசல்ட் நம்ம சூப்பராக நம்மளால பார்க்க முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் அந்த வார்ம் அப்பை. ஸோ இந்த வார்ம் அப் நம்ம உடம்பு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம டெய்லி ரொட்டீன் நம்ம என்னதான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 60 to 70% நம்ம ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பேர் பைக்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவாங்க ஒரு ஒர்க் போறதுக்கு. இங்க ஒரு 1/2 hour 1 மணி நேரம் டிராவல் பண்ணுவாங்க. அங்க போய் என்ன பண்ண போறாங்க, உட்காந்து சிஸ்டம்ல காலை தொங்க போட்டு அப்படிதான் உட்காந்து ஒர்க் பண்ண போறாங்க. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் திருப்பி அங்க டிராவல் பண்ணி இங்க வருது. ஸோ உடம்புல பாத்தீங்கன்னா இந்த நீயும் சரி, இந்த தைஸும் சரி, ஹிடுப்பு அப்படியே ஒரு மசில்ஸும் ஒரு பெருசா ஒரு ஆக்டிவா இல்லாம ரொம்ப டவுனா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம அந்த மெட்டபாலிசம் எல்லாம் பூஸ்ட் பண்றதுக்கு தான் நம்ம வார்ம் அப் பண்றது. ஸோ இது நீங்க பண்ணும்போதே பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இம்பார்ட்டண்டா பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டைம் எல்லாருக்குமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஸ்கிரீன் டைம் ரொம்பவே ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ கழுத்தோட போஸ்டரே நிறைய பேருக்கு இந்த ஹம்ப் ஒரு பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம இந்த வார்ம் அப் நம்ம ரெகுலரா பண்ணும்போது நம்ம அதுக்கான எல்லா எக்ஸசைஸுமே இந்த வார்ம் அப்லயே இருக்கு. சூப்பரா பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ எல்லாருமே இது நம்ம எக்ஸசைஸ் பண்றவங்க தான் இந்த வார்ம் அப் பண்ணணுமானா கிடையாது. உங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா கூட நம்ம இந்த 21 days சேலஞ்சில் ஃபாலோ பண்ணாதான், இப்போ நீங்க உங்க அப்பா அம்மாவுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்க அப்படின்னா கூட அவங்களுக்கே நீங்க இதை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வார்ம் அப் மட்டும் அவங்க பண்ணாலே இந்த டே சூப்பரா ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ நம்ம எப்படி இந்த ஃபர்ஸ்ட் வார்ம் அப் நம்ம எப்படி பண்றோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வார்ம் அப் நம்ம நெக்குக்கு தான் நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்குக்கு தான். ஸோ நெக்கோட மொபிலிட்டிக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இது நம்ம ஹிப்ல கை வச்சுட்டு நம்ம லெஃப்ட் டு ரைட் இது நம்ம ஃபுல்லாக டர்ன் பண்ணணும். இது ஒரு செட்டுக்கு ஸோ நம்ம பண்ற எல்லா வார்ம் அப்பும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு டைம்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10
ஸோ இந்த ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 1 2 3 4 5 6 7 8 9 10. பாடா சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து சைட் பெண்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10. So next head rotation 1 2 3 4 5 6 7 8 9 10. So அப்படியே ரிவர்ஸ்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. வாவ் சூப்பராக இருக்குங்க இந்த ஒர்க் அவுட்டு. நீங்கள் நெக்குக்கான எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இந்த மொபைல் பார்க்கறதுக்கும் இந்த சிஸ்டம் வேலை பார்க்குறது பரிகாரம் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும். இது நம்ம டெய்லி நம்ம பண்ண போகிற நம்ம சூப்பரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நீங்களே பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம ஷோல்டர் மசிலுக்காக தான் பண்ண போகிறோம். ஸோ ஹேண்ட் அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்படியே திருப்பி நம்ம வந்து பேக்வர்ட்ஸ் அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ஃபுல் ஹேண்ட் ரொட்டேஷன் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் சைட் 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஃப்ரண்ட் ரைஸ் தான் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ நம்ம ஷோல்டரை வந்து ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து செஸ்ட்டுக்காக தான் வார்ம் அப் பண்ண போகிறோம். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஹேண்டு நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் பண்ணோம். இது 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பண்ணுறப்ப செஸ்ட் மசில் வந்து நல்லா வார்ம் அப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்புக்காக தான் போடுறோம். இப்போ வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சைடு பெண்டு பண்ண போகிறோம். இதுவும் ஹிப்புக்காக தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் கை வச்சுக்கிட்டு 1 2 3 4
5 6 7 8 9 10. அப்படியே ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹிப்புக்கே நிறைய ஒர்க் அவுட் பண்ணியாச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிப் ரொட்டேஷன் தான் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட் சைடில் பண்ணும். ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கான வார்ம் தான், ஹேண்ட் ஸ்ட்ரிங் வார்ம் தான் பண்ண போகிறோம். விண்மில் சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா லெக்கை வந்து தண்ணி வச்சுக்கிட்டு குனிஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு டோவாக ஆல்டர்னேட்டிவாக வந்து நம்ம டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ நெக்ஸ்ட்டு அதே ஒர்க் அவுட் தான், சேம் தான். ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ண போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஸுக்கும் அண்டு ஸ்பைனுக்கும் அப் ஆகும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம பெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஹிப்பில் கை வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து பெண்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹிப்புக்காக நம்ம எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பண்ணது நீக்காக தான் பண்ண போகிறோம். நீ ரொட்டேஷன் தான் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தைக்காக தான் பண்ண போகிறோம். ஸ்குவாடு தான் பண்ண போகிறோம். லெக்கை வந்து நேராக வச்சுட்டு உட்காந்து எழுந்திக்கிறது தான். இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃப்ரண்ட் தை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேக் தை பண்ண போகிறோம். அது ஹேண்ட் ஸ்ட்ரிங் வந்து பேக் தைக்காக தான் பண்ண போகிறோம். லெக் ரைஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. Next opposite side. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ லோயர் பாடி ஃபுல்லாக நம்ம வார்ம் அப் பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பண்ண போகிறது பார்த்திங்கன்னா காஃப் மசிலுக்காக தான் பண்ண போகிறோம்.
இதை பண்ணுறதுக்கு நம்ம வந்து காஃபை வந்து ரைஸ் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிள் அண்ட் டோக்கு தான் பண்ண போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஜம்ப் தான் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து நம்மளோட வார்ம் அப் வந்து கம்ப்ளீட்டாக தலையிலேருந்து நம்ம கால் வரைக்கும் நம்ம சூப்பராக பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறது வந்து வாக்கிங் தான். ஸோ நம்ம வந்து ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் வந்து நம்ம ஃபஸ்ட் டேங்கிறனால வந்து 45 மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுங்கள். நம்ம அப்படியே போக 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 ஒரு 1 ஹவர் வரைக்கும் நம்ம அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1 ஹவர் வந்து ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் நம்மளோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நம்ம கவர் பண்ணணும் பர் டே. ஸோ அவ்வளோதான். நம்ம வார்ம் அப்லாம் சூப்பராக முடிச்சாச்சு. எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. நம்ம 21 டேஸ் சேலஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா வார்ம் அப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ண போது வார்ம் அப் ப்ளஸ் வாக்கிங், அப்புறமா நம்மளோட டயட், அதுக்கப்புறமா இடையில நம்ம கொடுக்குற ஒரு பேசிக்கான ஒரு ஒர்க் அவுட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகுது இந்த 3 விஷயமும். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 21 டேஸில் வந்து நம்ம சூப்பரான ஒரு ரிசல்ட் நமக்காக தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் நம்ம கரெக்டாக நம்ம பண்ணோம்னா நம்ம சூப்பராக நம்ம நினச்சோம் நம்ம இருக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம இப்போ வாக்கிங் கிளம்ப போகிறோம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சினால வந்து நாங்கள் மாடியிலே போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டேங்கிறனால வந்து ஒரு 45 மினிட்ஸ் நாங்கள் பிளான் பண்ணோம். சரி ரைட், ஒரு 45 மினிட்ஸ் நடக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ காலை வெயிலுங்கிறனால வந்து நான் ஷூலாம் போடல. ஜஸ்ட் வந்து மேலே அப்படியே நம்ம வெறுங்காலையில் நடக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இந்த மாதிரி வாக்கிங் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. எப்பவுமே வந்து ஒரு கப்புலாக நீங்கள் போனீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அவ்வளோதான். நம்ம வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு. ஸோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ஒர்க் அவுட் பண்ண வாக்கிங் போயிட்டு வந்தோம். நீங்களும் வாக்கிங் போயிட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வாக்கிங் போனோம்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டே வந்து நம்ம 45 மினிட்ஸ் போயிருக்கனால கண்டிப்பாக வந்து கால் வலிலாம் இருக்குங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் டேங்கிறனால வந்து நம்ம நடந்து வந்தோன்னு தெரியாது. நம்ம வந்து அன்றைக்கி வந்து நைட்டு தூங்கி வச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிக்கும் போது தான் கண்டிப்பாக நமக்கு இந்த கால் வலிங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு பேரியராக இருக்கும் நம்ம வெளியில் போகிறதுக்கு, திருப்பி நம்ம வாக்கிங் போகிறதுக்கு அடுத்த நாளைக்கு. ஸோ அதனால் நம்ம கால் வலிலாம் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சூப்பராக அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரெச்சஸ்லாம், கூல்டவுன் ஸ்ட்ரெச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெச்சஸ்லாம் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃப்ரண்ட் தைக்காக தான் பண்ண போகிறோம். நம்ம எங்கன்னா வாலில் வந்து ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம டோவில் வந்து கையை வந்து காலை லிஃப்ட் பண்ணி நம்ம டோவை வந்து பிடிக்கணும். பிடிச்சி அப்படியே பெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தை வந்து நல்லா வந்து ஸ்ட்ரெச்சஸ் ஆகும். ஸோ இதை வந்து நான் 10 கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே ஆப்போசிட் சைட் நம்ம பண்ணோம். இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம் ஸ்டிக் ஸ்ட்ரெச் வந்து பேக் தைக்காக நம்ம பண்ண போகிறோம். உங்கள் லெக்கை வந்து பார்த்திங்கன்னா க்ராஸாக வச்சுக்கணும். உங்களோட பேக் லெக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஃப்ரண்ட் லெக் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்கும். அப்போ தான் உங்கள் பேக் தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஒரு லெக் தான் நமக்கு ஸ்ட்ரெச்சஸ் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெக் எடுத்து வச்சு திருப்ப அதே மாதிரி பெண்ட் பண்ணி டோவை டச் பண்ணணும். நம்ம எந்த அளவுக்கு டோவை டச் பண்ணோம் அந்த அளவுக்கு டோவை டச் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ஃப்ரண்ட் தை பேக் தை ரெண்டுமே நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு. வாக்கிங் போகிறவங்க எல்லாருக்குமே கால் வலி கண்டிப்பாக இருக்குங்க. அதுவும் இந்த கெண்டைக்கால் வலி இருக்குது பார்த்திங்களா, அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம காஃப் ஸ்ட்ரெச் பண்ணணும். அந்த வாலை நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளோட பாடியை வந்து கொஞ்சம் ஃபார்வர்டில் கொண்டு போயிட்டு நம்மளோட டோ வந்து அப்படியே அந்த செவுத்தில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணணும்னு வச்சுங்களேன். நல்லா வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்க அந்த கெண்டைக்கால் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சஸ் ஆக தெரியும். 1
2 3 4 5 6 7 8 9 10. இந்த 3 மசில்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கால் வலியே இருக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஹெட்லேருந்து டோ வரைக்கும் ஃபுல்லாக நம்ம பாடி வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியாச்சு. வாக்கிங்கும் போயிட்டு வந்துச்சு. வாக்கிங் போனால் வலி இல்லாமல் யாருக்கும் இருக்காதுங்க. இப்போ கண்டினியூ பண்ணுறவங்களும் இதுக்கு முன்னாடி பண்ணவங்களுக்கும் சரி, இப்போ நம்ம வாக்கிங் போகிறவங்களும் இதுக்கு முன்னாடி யாருக்காக இருந்தாலும் வலி இருக்க தான் செய்யும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கூல்டவுன் ஸ்ட்ரெச்சஸை நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயின் இருக்காதுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட டயட் தான் இருக்குது. நம்ம சூப்பரான டயட் நம்ம இன்றைக்கி நம்ம டேயில் என்ன இருக்குன்னு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டயட் நம்ம பார்த்தோன்னா நம்ம வந்து ரொம்ப பேலன்ஸ்டான ஒரு டயட்டை தான் இருக்க போகுது. ஸோ வந்து நம்ம எடுத்தோம்னா வெறும் கறியாகவே நம்ம சாப்பிட போகிறது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் வந்து ஒரு பேலன்ஸ் டயட்டாக இருக்க போகுது. முக்கியமாக காய்கறிகள் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாங்க. ஸோ நீர் காய்கறி எல்லா காய்கறியும் எடுத்துக்கலாம். பட் வந்து இந்த உருளைக்கிழங்கு இந்த கிழங்கு வகைகள் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த 21 டேஸ்க்கு. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ரிசல்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு அன்றைக்கி கிடைக்காம இருந்துக்கலாம், மறுநாள் கிடைக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அதே போல் சிக்கனாக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், வேறு பன்னீராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாப்போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாங்கள் போகிற டிஷ்லேயே இருக்கட்டும், நாங்கள் பண்ணுற எக்ஸசைஸ்லேயே இருக்கட்டும், டவுட்ஸு வந்து இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்கு கரெக்டாக கன்வே ஆக மாட்டேங்குது அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம டயட்டுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஹலோ ஃபேமிலி, வாங்க இன்றைக்கி நம்ம டயட்டுக்கு என்னென்ன மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் நான் என்னென்ன சாப்பிட போகிறேன், என்னென்ன நான் உங்களுக்கு என் ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ண போகிறேனோ அதுவும் காமிக்கிறேன். ஏன்னா அதை தான் நானும் சாப்பிட போகிறேன். காலையில் உங்களுக்கு செப்பரேட் அப்படின்னு நீங்கள் அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். காலையில் என்ன சாப்பிட்றேன்னு உங்களுக்கு தனித்தனியாக நான் இப்போ சொல்கிறேன். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஊற வச்சுருக்கேன் பாதாம். ஸோ இந்த பாதாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் சொத்து வந்துடுறேன். ஸோ அவங்களுக்கு 2 பேருக்கும். ஸோ மார்னிங் வந்து இதை தான் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நாங்கள் எடுத்துக்க போகிறோம். பாதாம் வெயில் காலத்துக்கு இல்லை. மோர் 1 கப்புங்க. நம்ம சம்மர்ன்றதால இது நம்ம ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து அவங்களுக்கு மோர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ மத்தியானம் லஞ்சுக்கு நான் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் ரைஸு, கர்டு, அப்புறம் கொஞ்சோண்டு சிக்கன் ஃப்ரை, அப்புறம் எல்லோ பம்கின், கொஞ்சோண்டு தொட்டுக்கு வந்து தக்காளி தொக்கு. ஸோ 1 கப்பு வந்து பார்த்திங்கன்னா மோரில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, ஜீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இது 1 கப் மோர் தான் வந்து நம்ம லஞ்சுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுக்கான மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் டயட். இது தான். இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கலாம். என்னென்ன ஃப்ரூட்ஸு நான் காமிக்கிறேன். வாட்டர்மெலன், கொய்யாக்காய், வாழைப்பழம், கிர்னிப்பழம், வந்து ஒரே ஒரு செந்தூரா மாம்பழம். சீசன்றதெல்லாம் மாம்பழம் எடுத்திருக்கேன். ஆனால் மாம்பழத்தை அவாய்ட் பண்ணிவிடுங்க. எனக்கு பிடிக்கும், என் ஃபேவரெட்டு. ஸோ அதனால் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நான் சாப்பிட போகிறேன். ஈவினிங்கில் டீ குடிக்கிற பழக்கம் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டீலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க டயட்டில். இது வெயிட் லாஸுக்கான ஒரு ட்ரிங்க்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இஞ்சியும் ஜீரகமும் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அப்படியே நம்ம வடிகட்டி குடிக்க வேண்டியதான். வெயிட் லாஸ்க்கான சித்தம் எந்த இதுவும் வராதுங்க இது குடித்தா. ஸோ நல்ல ஒரு இது. ஹலோ ஃபேமிலி, வாங்க நம்ம டின்னருக்கான டயட் என்னென்னு பார்க்கலாம். சூப்பராக பார்த்துருப்பீங்க. நம்ம காலையில் எழுந்திரிச்சது மார்னிங் ஒர்க் அவுட், அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கான டயட்டு, மார்னிங் டயட்டுன்னு. ஸோ இப்போ நைட்டுக்கான டயட் என்னென்னு பாருங்கள். சூப்பராக வந்து சீஸ் ஆம்லேட். ஸோ இதுதான் வந்து நம்ம நைட்டுக்கான டயட். ஸோ இதுவே நமக்கு ஃபில்லிங்காக இருக்கும், இதுவே நமக்கு பசி இருக்காது. இதுதான் நம்ம சாப்பிட்டு நம்ம படுக்க போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட் டே வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ நீங்களும் கரெக்டாக அந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக நாளைக்கு இது டிஃப்ரெண்ட்டான ஒர்க் அவுட்டோட ஒரு சூப்பரான நம்ம வந்து ஒரு டயட் மீலோட நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, குட் நைட்.